நாம எந்த அளவுக்கு சின்சியரா ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். அப்பதான் நாம இன்டர்நேஷனல் மார்க்கெட் லீடர்ஸ் பீட் பண்ண முடியும். நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்க எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட் லக் மிஸ்டர் கிரி. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார், நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது இன்னைக்கு நல்லபடியாக நடந்துடுச்சு. இப்போ தான் பிளான் போட்டிருக்கேன். அதோடைய முடிவு இனிமேல் தான் தெரியும். யூர் ரைட் சார். ஹலோ 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 கிரி கிரி ஹலோ ஹலோ கிரி ஹலோ கிரி பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். பிரியா, பிரியா, கிரி, கிரி, I love you பிரியா, I love you so much. நல்ல வேலை பிரியா, உனக்கு ஒண்ணும் ஆகல. பிரியா, என்னால நம்பவே முடியல. இப்பெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரியா, எதிர்பார்க்கவே இல்லை. Don't worry பிரியா, everything will be all right. மிஸ்டர் கிரி, உங்க மனைவியோட உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. ஒரு நிமிஷம் வாங்க.
உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க மனைவியை கொலை பண்ற அளவுக்கு உங்களுக்கு எதிரி யாராவது இருக்காங்களா? No. இல்ல உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? இந்த ஆளை பார்த்தா உங்க வீட்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி இருக்கான். இவன் முகத்தை எதுக்கும் ஒரு வாட்டி பாக்குறீங்களா? 203 எஸ் சார். ஃபேஸ்ல இருக்க துணி எடுங்க. இவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வாங்க மிஸ்டர் அர்ஜுன். இவர்தான் உங்க மனைவியை காப்பாத்தினவர். இவர் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலைன்னா உங்க மனைவி உயிருக்கு என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. சார், நான் காப்பாத்தல, எல்லாம் அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தினான். அவன் தானே என்னை இங்க அமிச்சான். எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute. ஞாபகம் இருக்கா உனக்கு? இந்த பங்களாலாம் புரோக்கர் தொழில் பண்ணி வாங்க முடியாது, கஷ்டப்பட்டு தான் வாங்க முடியும்னு சொன்னேன்ல. யூர் ரைட். அதை உனக்கு புரிய வச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன பாக்குற? நீ என்னடான்னா பிரியாவை என் கையால போட்டு தள்ள வச்சுட்டு என்ன உள்ள போடலான்னு பார்த்தேன். ஆனா நீ கொடுத்த ஒரு பெரிய அமௌண்ட் அதுல கொஞ்சம் தூக்கி போட்டேன். பாவம். ஏன்னா நம்ம பிசினஸ் டீல்ல கொஞ்சம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் தான். உனக்கு டென்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் ரெஸ்ட் எடு. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பிரியா, நான் வரேன். நாங்க அந்த கொலைகாரனை பத்தி விசாரிச்ச வரைக்கும் அவன் ஒரு சாதாரண திருடன் தான். அவன் வீட்டுல சோதனை போட்டதுல 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சது. மேலும் நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஓகே? ஓகே, நான் வரேன். See you. சொல்லுங்க பாட்டிமா. ஏன்பா போன் பண்ணவே இல்ல? கிரி, பிரியாவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்களாமே, இத பத்தி ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்லையப்பா. உங்களை டென்ஷன் பண்ண வேண்டாம்னு தான் ஃபோன் பண்ணல பாட்டிமா. நல்ல வேளை அர்ஜுன் வந்து காப்பாத்திருக்கான். நீ பிரியாவை கூட்டிட்டு உடனே இங்க வந்துரு. அர்ஜுனா? ஆமாப்பா, பிசினஸ் விஷயமா இந்த ஊருக்கு அர்ஜுன் வந்திருக்கான். அவன் இப்ப நம்ம வீட்டுல தான் தங்கி இருக்கான். கிரி, கொஞ்சம் இருப்பா, அவனை நான் கூப்பிடுறேன். அர்ஜுன், இங்க வாப்பா. ஒரு நிமிஷம். என்ன பாட்டிமா? கிரி லைன்ல இருக்கான். கிரியா? ஹலோ கிரி, அர்ஜென்டா? அங்க என்னடா பண்ற? அதான் பாட்டிமா சொன்னாங்கல்ல, பிசினஸ் விஷயமா வந்திருக்கேன். ஆமா, நீ எப்ப இங்க வர? வரேன், கண்டிப்பா வர்றேன். வா 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 வா, உனக்காக தானே வெயிட்டிங்க. உடனே வா. வரானா? சரி. என்னாச்சு? அர்ஜுன் பாட்டிமா வீட்டுல இருக்கான். அங்கிள், அப்ராட்ல ஷோஸ் பண்ணி க்ளீன் ஸ்வீப் பண்ணலாம்னு இருக்கேன். என்னோட காம்படிட்டர்ஸ். வாங்க சித்தி. அங்கிள். ஹாய். ஆன்ட்டி, பாட்டி, சித்தப்பா வந்தாச்சு. வந்தாச்சா? அங்கிள், கிரி வந்தாச்சு. கிரி, பிரியா, பாட்டிமா. வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களாப்பா? பாட்டிமா. நல்லா இருங்க. உனக்கு ஒண்ணு ஆகலையம்மா? ஒண்ணும் இல்ல பாட்டி. ஆர்த்தி, நல்ல வேலை பிரியாவுக்கு ஒண்ணும் ஆகல. அர்ஜுன் வந்து காப்பாத்திட்டான். உங்க 2 பேரும் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு. ஹாய் கிரி, எப்படி இருக்க? கிரி, பிரியாவை கொலை பண்ண வந்தவனை கண்டுபிடிச்சிட்டாங்களா? போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல அவனை திருடன் சொல்றாங்க. நான் நம்ப மாட்டேன். போய் சொல்றான். போலீஸ் அவன் கண்டிப்பா பிளான் பண்ணி தான் பிரியாவை கொலை பண்ண வந்தா. நல்ல வேளை நான் போய் காப்பாத்திட்டேன். அப்படியா? அர்ஜுன், நீங்க என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க கண்டிப்பா 4-5 நாள் இங்க தங்கிட்டு தான் போகணும். கண்டிப்பா அங்கிள். அங்கிள், எனக்கும் கிரிக்கு ஒரு சின்ன பிசினஸ் டீலிங் இருக்கு. அது முடிகிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். கிரி, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நான் உனக்காக ரூம்ல வெயிட் பண்றேன். கண்டிப்பா வந்துரு. போலாமா அங்கிள்? போலாம். வெயிட் பண்றேன்.
என்ன இருந்தாலும் அங்கிள் பிசினஸ் வேற ஹே மிஸ்டர் கிரி, வா 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 வா. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ இங்கேயே வந்திருப்ப? ஏய், உனக்கு என்ன மனசுல பெரிய பிளாக்மெயிலர் நினைப்பா? எதுக்கு டென்ஷன்? ரிலாக்ஸ் யா, ரிலாக்ஸ். ஜஸ்ட் a sec. சகல, ஸ்வேதாவை நான் தான் கொலை பண்ணேன். அதுக்கு சாட்சி பாடி வேணும்ல. வெறும் வாய்ஸ் மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் ஜோஜோவை நான் தான் கொலை பண்ணேன். ஆனா போலீஸ் அது ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டாங்க. பிரியா உனக்கும் துரோகம் பண்ணா, எனக்கும் துரோகம் பண்ணா. நீ மன்னிச்சிட்ட, ஆனா நான் முடியாது, மன்னிக்க முடியாது. நீ எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துக்கடா. நீ எனக்கு ஒரு ஆடியோ தானே போட்டு காமிச்ச. நான் உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் பார். நாளைக்கு நீ பிரியாவை கொலை பண்ணணும். நாளைக்கு ஃப்ரைடே. பிரியாவை வேலைக்காரியை மட்டும் தான் வீட்டுல இருப்பாங்க. கரெக்டா 4:30க்கு வேலைக்காரி சர்ச்சுக்கு போவா. அவன் வெளியில வண்டியில போகும்போது ரிமோட்டால தான் கேட்டு திறந்துட்டு போவா. ஓப்பன் ஆன 30வது செகண்ட் கேட் மூடிடும். அதுக்குள்ள நீ உள்ள வந்துடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரிமோட் இல்லாம கேட்டு திறக்க முடியாது. இந்த கிச்சன் டோரை நான் ஓபன் பண்ணி வச்சிருப்பேன். இது வழியா தான் நீ உள்ள வரணும். இந்த ரூம்குள்ள தான் நீ ஒளிஞ்சுக்கணும். கரெக்டா 4:45க்கு நான் ஃபோன் பண்ணுவேன். அப்போ பிரியா ஃபோன் எடுக்கிறதுக்கு அந்த ரூம்ல இருந்து இங்க வருவா. அவ ஃபோனை எடுக்கும்போது நீ அவளை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ற. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எக்காரணத்தை கொண்டோம் ஃபோனை கட் பண்ணக்கூடாது. அவளுடைய ஒவ்வொரு கதறலையும் நான் கேட்கணும். எப்படி இருக்கு என்னோட வீடியோ கேம்? இந்த மேட்டர் மட்டும் வெளியில வந்ததுன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. உன் வீட்டுல நடந்த கொலைக்கு மினிமம் 8 வருஷம் உள்ள தூக்கி போடுவாங்க. அது உனக்கு மட்டும்தான், உன் குடும்பத்துக்கு ஆயுள் தண்டனை. உன் தங்கச்சியை யார கட்டிப்பா? சத்தியமா நான் கட்டிக்க மாட்டேன். பாவம் பாட்டி அவமானம் தாங்காம தூக்கு போட்டுக்குவாங்க. நீ எனக்கு 2 வழி சொன்னேல்ல, நான் உனக்கு 3 வழி சொல்றேன். நம்பர் 1, பிரியாக்கு டைவர்ஸ், உன் சொத்துல எனக்கு பாதி. நம்பர் 2, ஜெயில். நம்பர் 3, சூசைட். மிஸ்டர் கிரி பிரசாத் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. How sad. மிஸ்டர் கிரி, யோசிக்க டைமே இல்லை. உனக்கு ஃபர்ஸ்ட் வழி ஓகேனா நாளைக்கு டைவர்ஸ் பேப்பர் ரெடியா இருக்கும். இன்னொரு விஷயம், கையெழுத்து போடுறதுக்கு பத்திரத்தோடு கோட்டைக்கு வந்துரு. நீ மட்டும் தனியா. மிஸ்டர் கிரி, சொல்ல மறந்துட்டேன். நம்ம பழைய டீல்ல ஒரு 4 ரூபா பாக்கி. அது ஒண்ணு இல்ல, டைவர்ஸ் கிடைக்க இன்னொரு 4 நாள் ஆகும். கை செலவுக்கு அதையும் மறக்காம கொண்டு வந்துரு. ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். கிரி, கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போ.